ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் குழம்பு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அந்த பதப்படுத்தி ஊற வச்ச சுண்டக்காவை விட இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ரொம்ப இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் வயிற்று புண்ணு ஆற்றுற தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிடச்சா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சையாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டு. அது ரொம்ப நல்லதும் உடம்புக்கு. நம்ம பதப்படுத்தினதை சாப்பிட்றத விட கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை இதுக்கு ஊற போட்டுக்கிடுவோம். புளியை ஊற போட்டு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 6-7 பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் முழுசாக எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளிக்குள்ளே டேஸ்ட் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வதக்கியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இன்னும் கரெக்டாக வதங்கலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இது ஒரு 5 நிமிஷம் வதக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலாவை இது கூட சேர்க்கணும். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். அந்த தக்காளி வெங்காயத்தோட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இது கூட நம்ம புளியை கரைக்க போட்டோம்ல, அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை அரிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியும் எப்போவுமே ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து நம்ம வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து சுண்டக்காய் நம்ம வந்து முழுசாக போட முடியாது. அதனால் நம்ம சுண்டக்காவை கொஞ்சம் இப்படி உரலில் போட்டு இடித்து அதில் உள்ள விதையெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துட்டுனா கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். இடித்து போட்டால் தான் கொஞ்சம் அது வேகவும் செய்யும், நல்லாவும் இருக்கும். அதனால் பாருங்கள், இப்படி இடித்து எடுத்துக்கணும். இடித்தோன்னா உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் இடித்து எடுத்துடலாம். நல்லா இடிப்படும். இப்போ நான் எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கருப்பாயிரும். அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிடணும். தண்ணி இல்லைன்னா மோரில் கூட போடலாம். நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த விதை எல்லாமே கீழே போயிடும் தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம அந்த காயை மட்டும் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கசப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு கொதிச்சுட்டு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதை கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் சுண்டக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொஞ்சம் வற்ற விடணும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் இதை கொதிக்க விடுவோம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இடித்து வச்சோம்ல சுண்டக்காய், அதை வந்து பச்சையாக போட முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை லேசாக நம்ம வதக்கி எடுக்கணும். நம்ம வதக்கிட்டோன்னா அதுக்கு ஓரளவுக்கு வெந்துடும். அப்போ நல்லாயிருக்கும். நம்ம பச்சையாக போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கலரில் இருக்குது. இது கொஞ்சம் வதங்கின பிறகு கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் நல்லா டார்க் கலராக ஆகும். அப்போ அந்த டைம் கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இப்போ இது பொரிஞ்சது போதும். இதை வந்து நம்ம அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நான் அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிடுறேன். குழம்பு ஓரளவுக்கு கொதித்து வற்றி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சுண்டக்காய்க்குள்ளே நம்ம குழம்புல உள்ள மசாலா எல்லாம் பிடிக்கணும். அதனால் நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வரும் அந்த டைமில் நம்ம குழம்பு தாளிசம் பண்ணோன்னா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு வந்து தாளிசம் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 6-7 வத்தல் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நான் இந்த அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன். பூண்டு வந்து நான் முதல்ல ஏன் போடலைன்னா, முதல்ல போடுறத விட நம்ம தாளிசம் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ போடுறேன். இந்த டைமில் போட்டு நீங்களும் அதே மாதிரி தாளிசம் பண்ணும்போது போடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். பூண்டும் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்ச உடனே இதை குழம்புல மாற்றிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.